நான் மதுரை செல்வன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ராமநாதபுரத்தில் சேதுபதி ராஜாக்களோட அரண்மனையில் இருக்கோம். இதுதான் அரண்மனை. இது கிழவன் சேதுபதி அவர்களால் கட்டப்பட்ட அரண்மனை. ராமலிங்க விலாசம்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே தர்பார் இருக்குது. அவங்க உபயோகப்படுத்தின தற்காப்பு வாள், பீரங்கி போன்ற பல விஷயங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மியூசியமாக இங்கே இருக்குது, அருங்காட்சியமாக இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்களோட சேதுபதி ராஜாவோட அரண்மனை இங்கேருந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. மைசூர்லேருந்து அடிச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துர்கை அம்மனை வணங்கிட்டு இருந்தாங்க. போர்க்கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொற்றவையை வணங்கிட்டு போய் போர் பண்ணுறது ஒரு ஐதீகமாக இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா கொற்றவையை வணங்கிட்டு இருக்கப்ப நம்ம ஆளுக்கு அடிச்சுட்டு போய் அங்கே இருக்கிற அந்த கொற்றவையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது வந்து பெரிய ஒரு டெமாலிஷ் பண்ணுற மாதிரி, அவங்க இதே போரே அவங்க ராஜ்யத்தையும் டெமாலிஷ் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்க ஐடென்டிட்டி பெரிய விஷயம். அங்கேயும் தூக்கிட்டு வந்து இவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க, திருவிழாக்களை ஒப்படைக்கிறாங்க. திருவிழாக்கள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஜெயிச்சிங்க, இது வந்து உங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்பயும் அதை வந்து வழிபாடுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து குற்றவையாக இருந்ததை பல இது பண்ணி பல பூஜைகள் எல்லாம் பண்ணி இப்போ நாங்கள் ராஜஸ்ரீ அம்மனா வழிபாடு பண்ணி. இப்போ பாண்டியர்களுக்கும் உங்களுக்கும் என்ன ராஜா தொடர்பு? நீங்கள் தான் பாண்டியர்கள். பாண்டியர்களை பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் நம்ம வந்திருக்கோம். அதுலேருந்து தான் நீங்கள் கண்டிப்பாக அது வந்து மறுக்க முடியாத விஷயம். பாண்டியர்கள் இதுலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ பாண்டியர்கள் அதனால நம்ம வீரமும் நம்மளுக்கு வந்து பாண்டியரோட மிகப்பெரிய ஒத்துமையா இன்னமும் போய்கிட்டு இருக்கு. அப்ப பாண்டியர்கள் வேற, நீங்க வேற இல்ல. அதுலேருந்து வந்ததுதான். பாண்டியர்கள் வேற, நீங்க வேற. கண்டிப்பா ரெண்டும் ஒண்ணுதான். கண்டிப்பா. அதே மாதிரி உங்களுக்கும் சிவகங்கை சமஸ்தானத்துக்கும் வேலுநாச்சியருக்கும் உள்ள தொடர்பு? வேலுநாச்சியர் சொல்ல போனீங்கன்னா, வேலுநாச்சியர் இங்க நம்ம அரண்மனையில பிறந்தவங்க. இங்க பிறந்திருக்காங்க. நம்ம அரண்மனையில பிறந்த நம்ம குழந்தைங்க இங்கதான். ஆமா, இங்க இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு ராஜ்யத்தையே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேதான் இருந்தாங்க. மருது பாண்டிய சகோதரர்கள் இங்க இருந்தவங்க தான். இங்கதான் இருந்தாங்க. அவங்க இவங்க போகும்போது இங்க இருந்து ராஜபுரம் அனுப்பிச்சுடும் போது இவங்க கூட அனுப்பிச்சு விட்டவங்க தான் தளபதியா. ஓ, அந்த மாதிரி தான். அப்ப வந்து இப்ப 3 கனெக்ட் ஆயிடுச்சு. பாண்டியர், சிவகங்கை சமஸ்தானம், ராமநாதபுரம் 3 கனெக்டட் தான். மிக அருமையான விஷயம். இது வந்து என்னன்னா, இது என்னாலே வந்து இது வந்து உங்க மூலமா தான் வர முடியும். அடுத்து வந்து இப்ப நம்ம மெயினா இது பண்ணிட்டோம். இப்ப உங்களோட இதுக்கும் கச்சத்தீவுக்குமான சில முக்கியமான ஆஸ்பெக்ட். கச்சத்தீவுங்கிற ஒரு குறிப்பிட்ட ஐலாண்ட் மட்டும் இல்ல, எங்கிட்ட மொத்தமா ஒரு 30 ஐலாண்ட்ல இருந்துச்சு அந்த காலத்தை பத்தி. ஆமா, நம்ம அந்த காலத்துல ஸ்ரீலங்கன் பார்டர் வரைக்கும் நம்ம ஆட்சி தான் இருந்துச்சு. நம்ம சேதுபதி ஆட்சியாக தான் இருந்துச்சு. அது அப்படின்னா 30 ஐலாண்ட் தீவுகள் நம்ம சொந்தமான தீவுகள். அது வந்து காலப்போக்கில் வந்து உங்கள் தரலை, எனக்கு தெரிஞ்சு உங்கள் தரலை. ஏன்னா அப்பா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்பா அந்த காலத்து தேவஸ்தான ரெக்கார்டாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம ரெக்கார்ட் வச்சோம்னா எடுத்து கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அவங்க தரவும் இல்லை, கவர்மெண்ட் அவங்களே டேக் ஓவர் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக அது போதும், அதை ரெக்கார்ட். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கும் உங்களுக்கான தொடர்பு கண்டிப்பா. ஏன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு லேண்ட் லார்டு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஜமீன்தார். கண்டிப்பா அவங்க ஜமீன்தார். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பசுமன் ஏரியா, முதுகுளத்தூர் ஏரியா எல்லாமே. அப்போ வந்து மினிஸ்டர் இருந்தாங்க, நம்ம தாத்தா பிடபிள்யூ மினிஸ்டர் இருந்தாங்க. காமராஜர் பீரியடில் காங்கிரஸில் இருந்தாங்க.
அவர் நாமினேஷன் தாக்கல் பண்றாங்க. இங்க வந்து தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு தாத்தா மேல. இவருக்கும் அவர் மேல பெரிய ரெஸ்பெக்ட். ஆமா, கண்டிப்பா பெரிய விஷயம். ஸோ முத்துராமலிங்க தேவர் ஐயா இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்க அப்படின்னா, முத்துராமலிங்க தேவரும் வந்து ஐயாவும் சேதுபதிக்கும் ஒரே இதுதானா? இல்லை முத்துராமலிங்க தேவர் ஐயா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கும் சேதுபதி சமஸ்தானத்துக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம சேதுபதி மன்னர்களை பார்த்தீங்கன்னா, சேதுபதி மன்னர் இங்கே அவங்க முத்துராமலிங்க தேவரோட அப்பா இருக்காங்க. அவங்க உக்கிரபாணி தேவர்னு சொல்லிட்டு நம்ம அரண்மனையில் பிறந்தவங்க. நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட லேண்ட்ஸ் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பாய்கள் வந்து பிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சமஸ்தானத்துலேருந்து இடம் கொடுக்கப்பட்டுச்சு. ஃபுல்லாகவே இடம் கொடுக்கப்பட்டு நீங்கள் இங்கேருந்து ஃபுல்லாகவே எடுத்து பண்ணுங்க, நல்ல விதமாக நெற்களஞ்சியம் எல்லாமே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஜமீன்லேருந்து கொடுத்து நம்ம இங்கேருந்து கொடுத்து தான் அவங்க உக்கிரபாணி தேவர் ஒரு ஜமீன்தார் ஃபுல்லாகவே எடுத்து பண்ணது. அவங்க பையன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா. அவரோட பெருமையெல்லாம் சொல்கிறதுக்கு நீ ஒரு நாள் கூட பத்தாது. ஏன்னா அவ்வளோ பெருமைகள் அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. நம்ம பிரிட்டிஷ் அகேன்ஸ்டாக போனது எல்லாமே நம்ம கைரேகை சட்டத்துலேருந்து நம்ம இதுக்கு எல்லாமே அவங்க பண்ணது தான். ஆமாம், எல்லாமே அவங்க பண்ணது தான். அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து அப்போ ஆரம்பித்தது இப்போ வரையுமே நம்மளுக்கு தொடர்பு இருக்குன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணும்போது இப்படி வந்து இங்கே வந்து மினிஸ்டர் இருந்தாங்க. தாத்தா சண்முக மினிஸ்டர். எந்த ஒரு ஈகோ அப்பெல்லாம் இப்பெல்லாம் வருவாங்களா அந்த மாதிரி நாமினேஷன் தாக்கல் பண்ண சொல்லுவாங்களா? அப்போ வந்து அவர் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு ராஜாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆமாம். ஸோ அப்போ வந்து மிக நெருக்கமான தொடர்பு சேதுபதி ராஜாக்களும் முத்துராமலிங்க தேவராய் வேண்டுகிறார். அதே மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ரேப்போ, நல்ல ஒரு நட்புறவோடு இருக்காங்க. அந்த ஒரு இது நாங்கள் ஆவணப்படுத்திக்கிறோம். மிக அருமையான விஷயம். அதே மாதிரி இந்த வைகை டேமுக்கும் உங்களுக்கும் இங்கே உள்ள வைகை டேம் பார்த்தீங்கன்னா, வைகை டேம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நம்ம சண்முகராஜன்னு சொல்லிட்டு எங்களோட தாத்தா அவங்க தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் கிங்னு சொல்லுவாங்க. கடைசியாக முடிச்சுட்டப்பட்ட மன்னர். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் வைகை டேம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பிடபிள்யூ மினிஸ்டர். வைகை டேம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், நம்ம இங்கே ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அந்த காலத்தில் காமராஜர் பீரியடில் ஹாஸ்பிட்டல் வந்து விருதுநகர் போக வேண்டியது. ஏன்னா அப்போ வந்து விருதுநகர் எல்லாமே ராமநாத் டிஸ்ட்ரிக்டில் வரும். அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரொப்போஸ் ஆனது விருதுநகருக்கு, காமராஜருக்கு ஏரியாவுக்கு தான் ப்ரொப்போஸ் ஆச்சு. இவர் ஏன் இடத்த தரேன், அது வந்து கிரிக்கெட் மைதானம். அந்த இது வந்து கிரிக்கெட் மைதானம் ராஜா. அதே மாதிரி இவ்வளவு விஷயம் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட நட்புறவு, இங்கேருந்து போன உக்கிரமணி தேவரை இங்கே போனாங்க எல்லாமே அருமையாக சொன்னீங்க. வைகை டேம் அதுக்கும் இங்கே நம்ம சேதுபதி சமஸ்தானத்துக்கும் ராஜாக்களுக்கும் உள்ள தொடர்பு கண்டிப்பா. இது வந்து எப்பயோ கட்டினதான் கிடையாது. இப்போ நம்ம தாத்தா காலத்தில், நம்ம சண்முக சேதுபதி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிடபிள்யூ மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்க காலத்தில் வைகை டேம் கட்டப்பட்டது. இதெல்லாம் இப்போ நடந்த விஷயம். இதெல்லாம் முன்னாடி நடந்த விஷயம்னா இப்போ நடந்த விஷயம். அது மட்டும் இல்லை, இங்கே ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அந்த டைமில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரொப்போஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ப்ரொப்போஸ் ஆச்சு. ஏன்னா விருதுநகர் தான் கொஞ்சம் டவுன் மாதிரி கொஞ்சம் பெரிய டவுனு. அங்கே ப்ரொப்போஸ் ஆச்சு காமராஜர் காலத்தில். இவர் வந்து என்னோட சொந்த மைதானம், அவங்களோட மைதானம் கிரிக்கெட் மைதானம். அவர் கிரிக்கெட் பிளேயரு. சொந்தம் அவங்க விளையாட்டு மைதானத்தை நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தரேன், ஃப்ரீயாக தரேன். அதனால் இவ்வளோ மனசு வருமானு தெரில. அவங்க இங்கே அமைச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய ஊண்டுதலாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னே இந்த ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் இருக்கும். ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலு அவங்க இடம், சொந்த இடம், ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த மணிகுண்டை இங்கே இருக்கும். பர்சனல் ப்ராப்பர்ட்டி, உங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லை, சொந்த ப்ராப்பர்ட்டி, சொந்த ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அவங்க மினிஸ்டர் அந்த டைமில்